அண்மை செய்தி. கிருஷ்ணகிரியில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய நபரை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்துள்ளனர். கிருஷ்ணகிரி பொன்மலைக்குட்டை பகுதியில் பதுங்கியிருந்த சுரேஷ் என்பவரை போலீசார் சுற்றி வளைத்தனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரியில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய நபரை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற சுரேஷ் என்பவரை காவல்துறையினர் காலில் சுட்டுப்பிடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். என்ன நடந்தது? இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நிச்சயமாக. அதாவது கிருஷ்ணகிரி அடுத்த பொன்முலைக்குட்டை என்ற சிறிய வனப்பகுதியில் பதுங்கி இருந்த குற்றவாளி, தேடப்பட்ட குற்றவாளி, அதாவது கிருஷ்ணகிரி அருகே கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பாக கோட்டை மலைப்பகுதிக்கு வந்த சுற்றுலா பயணி பெண்ணை மடக்கி அவரிடமிருந்து நகை, பணம் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதனிலேயே அது சம்பந்தமாக 6 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்த நிலையில் பொன்முலைக்குட்டை பெருமாள் கோவில் பின்புறம் உள்ள பகுதியில் 2 பேர் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சுற்றி வளைத்து அவர்களை கைது செய்ய முற்பட்டனர். அப்போது குற்றவாளி கத்தியால் தாக்கிவிட்டு 2 காவலர்கள் காயமடைந்தனர். இதனால் காவல்துறையினர் அவர்களை பிடிக்க வேறு வழி இல்லாமல் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் குற்றவாளி சுரேஷ் என்பவருக்கு காலில் குண்டு பாய்ந்து காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தப்பிச் செல்ல முயன்ற மற்றொரு குற்றவாளி நாராயணன் அங்கே கீழே தவறி விழுந்ததில் கால் முறிவு ஏற்பட்டு அவர் அங்கே காவலர்களால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது சம்பந்தமாக தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை சம்பவ இடத்தில் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகிறார்.